இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஏசாயா 43 அதிகாரம் இறை திருவசனம் 1 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார், ஆகவே கலங்காதிருங்கள். உங்களை விட்டு அவர் பிரிய மாட்டார். நான் உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன். நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லி நம்ம கூடவே நம்ம ஏசப்பா இருந்துட்டா எப்படி இருக்கும்ல? ஐயோ ஏசப்பா, எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றீங்களே, என்னுடையவனோட சொல்கிறீங்களே, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருந்துட்டா எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இனி தவறான பாதையை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம், தப்பான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் பெருசாக பார்த்துட மாட்டாங்க, யாரும் கேள்வி கேட்டுற மாட்டாங்க, கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓடிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் நம்ம மாட்டிக்கும் போது எப்படி இருக்கும்ல அந்த வலி வேதனை, ஐயோ நமக்கு மட்டும் இல்லைல்ல, அது பேரண்ட்ஸுக்கும் பாதிக்கும்ல. அது தெரிய மாட்டதில்ல. பண்ணி முடிச்சு சாரின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம், ஏற்றுப்பாங்களாம்? முடியாது. அப்போவே நீ பண்ணது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை. காரணம் என்னென்னா, பார்த்துக்கலாம் போ, உங்களுக்கு என்ன வந்துச்சு, நான் தானே பண்ணுறேன் போங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? உதாசீனமாக பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் மனம் திருந்தி வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர்லாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்காங்களோ. நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கலாமா? அவருடைய அன்பு ரொம்ப பெரிதில்லை. எனக்கு உண்மையாக அன்பை கொடுக்கறதுக்கு யாருங்க முன் வந்து நிற்கிறான்? நான் உனக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன், உன்னை பத்திரமா பார்த்துப்போன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. அந்த வாக்கை கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்றணுமேன்னு சொல்லி நடிச்சிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பவுல் எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கின்ற பொழுது எவ்வளோ சங்கடங்கள். ஆனால் ஆண்டவர் அவரை அழைத்து புதிய பெயரை கொடுத்து பவுல் நீ என்னுடையவன் என்று கூறினார். தம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் பவுலை பரிசுத்தப்படுத்தினார். பவுல் புதிய மனுஷனாக மாறினார். அந்த தருணத்திலிருந்து தன் முழு உள்ளத்தோடு பவுல் இயேசுவுக்காக ஓடினார். அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, எந்த குற்றமும் பெரிதல்ல. பழைய காலம் இருந்தாலும் சரி, பழைய குற்றங்களாக இருந்தாலும் சரி, புதிய குற்றங்களாக இருந்தாலும் குற்றம் குற்றம்தான். குற்றம் கேடு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கின்றார் அப்படின்னா நீ அவருக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறானே, என் பையன் கஷ்டப்படுறான், என் பொண்ணு கஷ்டப்படுறா, கவலைப்படாத. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலன் நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து மீட்டுகின்றார், உங்களை புதிய மனுஷனாக்குகின்றார். இன்றைக்கு அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பேர் சொல்லி கூப்பிடும் போது எப்படி இருக்கும்ல? ஆண்டவரே எங்களை கூப்பிட்றீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை புதிய மனுஷனாக மாற்றுங்க, மனுஷியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் எல்லாமே அப்டேட்ஸில் ஆகிட்டுருக்கு, எல்லா விஷயங்கள் மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிரச்சனையே தினந்தோறும் சந்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்வு நடக்க இருந்துச்சுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் வீட்டில் யாருமே இல்லை, கதவு லாக் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. வேலைக்கு போனாங்களோ இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல. கேஸை ஆன் பண்ணி ஏதோ பாத்திரம் வச்சுட்டாங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஒரு 9 o'clockலேருந்து ஸ்மெல் வீட்டுக்கு புகை வந்துட்டு, புகை வரல, ஸ்மெல் ஏதோ தீஞ்சு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. என்னடா இதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தெல்லாம் பார்க்குறோம், யார் வீட்லையும் எதுவும் இல்லை. அந்த ஸ்மெல் ஹெவி ஆகுது. மணி 10 ஆகுது, 11 ஆகுது, 12 மணியும் ஆகிடுதுங்க. புகை வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அடுப்பில் எதுவும் இருக்குது. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கிச்சன்லேருந்து அடுப்பு வழியாக புகை வந்துக்கிட்டே இருக்குது. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த வீட்டு பக்கத்து தெருவில் இருக்க அந்த வீடு, ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏங்கன்னு குரல் கொடுத்தேன், யாரும் வரல. அப்புறமா ஹவுஸ் ஓனர் வந்தாங்க, என்னப்பா அப்படின்னு. இது மாதிரி அந்த வீட்டிலேருந்து புகை வந்துட்டுருக்கு, ஜன்னல் வழியாக என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பேர் கீ வச்சுருப்பாங்கள்ல, அடிஷ்னலாக ஒரு கீ வச்சுருப்பாங்க. அந்த கீ அந்த சாவியை திறந்து அந்த வீட்டை திறந்து பார்த்தா எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க, தீஞ்சு போயிடுச்சு. உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேஸையும் மெயின் சிலிண்டர் அதையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏன் இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, அக்கம் பக்கத்தில் எந்த விஷயம் நடக்குதுன்றதை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும்ல. எதுக்கு பிரதர் அக்கம் பக்கத்தில் இருக்க நடக்குது நாங்கள் பார்க்கணும்? இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கை சரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமோ. முகம் தெரியாத நண்பர்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்கள்ல, இது பண்ணாதீங்க, அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம யார்கிட்டும் சொல்லாமல் நமக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் முடியும்ல. எனக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க, விட்டீங்களே,
பார்த்துருக்கலாம்ல, என்னன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எல்லாரையும் அனவரிச்சு பார்த்துக்கோங்க, அன்பாக பழகுங்க, அன்பாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க வாழ்க்கைக்கு. ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார், அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து மீட்டுகின்றார், உங்களை புதிய மனுஷனாக மாற்றுகின்றார். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று நம்ம இயேசப்பா கிட்ட கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்து உம்முடையவன் என்று சொந்தம் கொண்டாடியதற்காக சோத்தரிக்கின்றனப்பா. எங்களை தகுதியானவனாக என்று நாங்கள் உணரும் போது அன்பின் நிமித்தம் எங்களிடம் வந்து இயேசுவின் ரத்தத்தினால் உமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீரப்பா. எங்களுடைய குற்றத்தை தயவாய் கழுவி அவமானத்தின் எல்லா குரலையும் அமைதியாக்கி நாங்கள் உண்மையிலேயே உமக்கு சொந்தமானவள் என்று நம்ப வேண்டும் என்று செபிக்கிறப்பா. நம்ப வைங்க இயேசப்பா. பவுலை மறுரூபப்படுத்தியதைப் போல எங்களையும் மறுரூபமாக்கி புதிய மனுஷனாக்கும் ராஜா, மனுஷியாக்கும் அப்பா. உம்முடைய நோக்கத்தினால் என் வாழ்க்கையை நிரப்புங்கப்பா. இன்று என் பழைய வாழ்க்கையை, பயங்களை, தோல்விகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றனப்பா. புதிய இரக்கங்களை பெற்றுக்கொள்கின்றன ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்களப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீர்கள் நம்புற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலைமா ஜெபிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் வாழ்க்கை நல்லா மாறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாய் மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு ஆண்டவரே. எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீர் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.